ஆயுத பூஜை தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து பணியிடங்களுக்கு திரும்பிய மக்களால் பல நகரங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டன. திண்டுக்கல், ஈரோடு, ஓசூர் உட்பட பல்வேறு நகரங்களில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையும் பெய்ததால் ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட தூரத்திற்கு ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் சென்னை செல்வதற்கான ரயில்களில் கூட்டம் அலை மோதியது. தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் முன்பதிவில்லா பெட்டிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோடு பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். 9 நாள் காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றன. பருவமழையை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளிலும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கடலூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீமுஷ்ணத்தில் கோயிலுக்குள்ளும் புதுக்கோட்டையில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. மழையால் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான இருமல்கள் தாமாகவே குணமடையும் என்பதால் மருந்துகளை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் விதிகளை மீறும் மருந்து உற்பத்தி ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருமல் மருந்து விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்ய குறிப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் கோல்ட்ரிப் மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என்பதால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் தான் பயணிக்கும் போது தமிழ்நாடு போராடும் என்று சுவர்களில் எழுதியிருப்பதை பார்ப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என திமுகவின் வாசகத்தை குறிப்பிட்டு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநரின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கல்வி நிதியை கொடுக்காத மத்திய அரசுக்கு எதிராக போராடும் இளம் தலைமுறையை நூற்றாண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS வரும் 10ஆம் தேதி ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளது. மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் செய்யக்கூடாது, ஜெனரேட்டர்களை இயக்க உரிய பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சுமார் 45 நிமிடங்களுக்கு ஆய்வு நடத்தினர். விசாரணைக்கு பின் விவரங்கள் வெளியிடப்படும் என சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கின் ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் மாவட்ட போலீசார் ஒப்படைத்தனர். பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், தவேகா சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் குறித்த கோப்புகளை மாவட்ட SP ஜோஸ் தங்கையா ஒப்படைத்தார்.
கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, புதுக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 3 பேரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களுக்கு இடையூறாக எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என தவிக மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மக்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்க தவிகவினரை விஜய் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தவிக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும், கரூர் மக்களை சந்தித்துவிட்டுதான் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்றும் விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார் முறையீடு செய்துள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்ஜாமீன் மறுத்துள்ள நிலையில் விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இன்று முறையிடுவார்கள் என தெரிகிறது. கரூர் சம்பவத்தில் தவிக தலைவர் விஜய் தவறு செய்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் விஜய் சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். 2 பக்கமும் தப்பு இருக்கு, இதான் உண்மை. அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக ஈரோடு மாவட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. நாளை மறுநாள் ஈரோட்டில் ரோட் ஷோ, வாகன பரப்புரைக்கு தேமுதிக திட்டமிட்டிருந்த சூழலில் அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை வரும் 12ஆம் தேதி மதுரையிலும், 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை நவம்பர் 24ஆம் தேதி தேனியிலும் நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர் உடல்நல குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இருதய பரிசோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வண்டலூரில் சிங்கம் காணாமல் போனதாக தகவல் வெளியான நிலையில் பூங்கா நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிங்கம் சஃபாரி பகுதியில்தான் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி, இருதரப்பு வர்த்தகம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வரியை உயர்த்தியது நியாயமற்றது என அமெரிக்காவிடம் பகிரங்கமாக எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமிர்தசரஸிலிருந்து இங்கிலாந்தின் பர்மிங்காம் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தின் அவசரகால டர்பைன் திடீரென செயல்பட்ட நிலையில் விமானம் பர்மிங்காமில் பத்திரமாக தரையிறங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐசியூவில் இருந்த 6 நோயாளிகள் உயிரிழந்த நிலையில் மற்ற நோயாளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் துர்கா பூஜை சிலை கரப்பின் போது
இரு குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இன்று முழு அடைப்புக்கு விஸ்வ இந்து பரிஷத் அழைப்பு விடுத்த நிலையில் இணைய சேவை முடக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் 20 பேர் உயிரிழந்தனர். பலாசன் ஆற்றின் மீது இருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஹமாஸுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று எகிப்தில் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டோமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்க ரஷ்ய அதிபர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரஷ்யா அமெரிக்கா இடையேயான உறவை முறியடிக்க வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை 88 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தியது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை 12 போட்டிகளிலும் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது. டாஸின் போதும் போட்டி முடிந்த போதும் இந்திய வீராங்கனைகள் பாகிஸ்தான் வீராங்கனைகள் கை குலுக்கிக் கொள்ளவில்லை. ஆண்கள் அணியை தொடர்ந்து மகளிர் அணியும் நோ ஹேண்ட்ஷேக் என்ற நிலையை கடைபிடித்துள்ளனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய அணி அசத்தியது. டெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா பதக்கங்களை குவித்து அசத்தியுள்ளது. 6 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம் என மொத்தம் 22 பதக்கங்களை பெற்று பட்டியலில் 10வது இடத்தை பிடித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை ஸ்ரீயன்ஷி வாலிஷெட்டி சாம்பியன் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சக இந்திய வீராங்கனை தான்சு முறை 15-21, 22-20, 21-7 என்ற செட் கணக்கில் ஸ்ரீயன்ஷி வீழ்த்தினார். அமெரிக்காவில் நடைபெற்ற நட்பு ரீதியிலான செஸ் போட்டியில் உலக சாம்பியன் குகேஷை வென்ற அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரு நகமுரா குகேஷின் கிங் காயினை ரசிகர்களை நோக்கி வீசினார். நகமுராவின் முதிர்ச்சியற்ற இந்த செயலுக்கு ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.